பொந்து தேன் எடுத்திருக்காங்க. எடுத்ததே வீடியோ காமிக்கிறேன். இது வந்து சிறு தேன் எடுத்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐயாவுடைய தோட்டம். ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லார் சார்பிலையும் நன்றி. ஓகே, பாருங்கள் எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ தேன் இருக்குது பாருங்களா. வாங்க போய் புளிய வேண்டியது தான். இப்போ எடுத்துகிட்டே இருங்க. இந்த மரத்துடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள், காமிச்சே ஆகணும். ஆக்சுவலாக இது என்ன ஆயிருக்குன்னா 300 வருஷம் மரம். 300 வருஷம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளை வளர்ந்து இப்படி வந்து அது அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களா, அது போய் பூமியில் இறங்கி அது போய் மறுபடியும் போயிட்டே இருக்குது. தண்ணி இது பூமிக்குள்ளே இறங்கிடும் இல்லையா. இந்த 8 டன் காய்க்கும் மாங்காய் 8 டன்னு காய்க்குமா இந்த மரம்? 8 டன்னு ஒரு மரம். அற்புதம் ஐயா. ஒரு மரம் 8 டன்னு காய்க்குமாங்க மாங்காய். என்ன ரகம் இது? அந்த மாதிரி ஒரு ஓல்டு மரத்தில் இருந்தால் உங்கள் நெக்டர் வருது, உங்கள் தேன் வருது. அந்த 4-5 கிடக்கு பாருங்க. ஓ தேன் எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். இது வேறு கூடு, இது ஒரு கூடு மேலே போகல கொஞ்சம். ஓகே பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். மாங்காயா ரகமையா? இது நாடுலேயே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நாட்டு ரகத்திலேயே. ஆமாம் மாங்காய். ஆமாம், காய் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஐயா நான் ஒன்று கேட்குறேன், கோச்சிக்கூடாது. எங்கள் அம்மா இந்த ஊறுகாய் போடுறதில்ல ரொம்ப வேணும். ஆமாம் அவங்களுக்கு. ஆனால் நான் காசு கொடுத்தா வாங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகணுன்னு விரும்புகிறேன். இருந்தேன்னா வாங்கிட்டு போகணுன்னு விரும்புகிறேன். அப்போ எடுத்துக்குவோம். இருந்தால் கொடுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய் ஊறுகாயெல்லாம் செய்கிறதெல்லாம். மாங்காய்க்கு ஆகுமா, ஊறுகாய்க்கு ஆகுமா? அவ்வளோதான் இருக்கு. சரிங்க. ஊறுகாய் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்பா இந்த மரமே பிரம்மாண்டமான மரம். மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டி தங்கிட வேண்டியது தானே நீங்கள்? ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு ஐயா. போதுங்கய்யா, நீங்கள் சிரமப்படாதீங்க. மேலே ஓகே எடுக்கிறாங்க பாருங்கள், வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். கிளாஸ் பண்ணுறாங்க பாருங்கள். போடுங்க. ஐயா போதுங்க ஐயா, எனக்கு மாங்காய் இது நீங்கள் கொடுத்ததே சந்தோஷம் எனக்கு. அவ்வளோதான். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா 300 வருஷத்தை இதில் எடுத்துருக்கோம்ல, 300 வருஷத்து மரத்தில் எடுத்துருக்கிறோம்ல மாங்காய். பாருங்க இந்த மரத்தை. எப்பேற்பட்ட மரம் பாருங்க. ஐயா அதுக்குள்ளே மேலே ஏறிட்டாருங்க. மாங்காய் பொறுக்கி ஏறிட்டார். ஐயா ரிஸ்க் வேணாங்க ஐயா, எனக்கு போதும் ஐயா. வேணாங்க ஐயா, அது எனக்கு புரியுதுங்க. சும்மா ஹைட்டில் நிற்கிறாப்புல. ஸ்பைடர்மேன் மாதிரி தவறாருங்க. அவர் பாருங்க ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிட்டு இருக்காரு. பரபரன்னு இந்த பேலன்ஸ் இல்லை. நீங்கள் இந்த பக்கம் தேன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஓ எடுக்க ஒழுகுதா பாருங்க. கோல்டு கலரில் இருக்குது தேன். போடுங்க. ஐயா அவர் எது மேலே நிற்கிறாரு தெரியுங்களா? இது மேலே நிற்கிறாருங்க அவரு. பயமாக இருக்குது. நான் தாங்க தெரியாமல் மாங்காய் கேட்டேன். அவர் எங்கே நிற்கிறாரு பாருங்க. எப்படி உங்களுக்கு காமிக்கிறது? ஏங்க மேலே ஏறி நின்றுட்டு லுங்கி கட்டுறாருங்க. அவர் மடித்து கட்டுறாரு, கையை விட்டுட்டு கட்டுறாரு. இங்கே இவர் நிற்கிறாரு. அவர் எதை பிடிச்சிக்கிறாரு? அதெல்லாம் அப்பா காற்று மாதிரி நிற்கிறாரு.
சும்மா கிளைய பிடிச்சி ஏறுறாரு. ஓகேங்கய்யா. ஏங்க இந்த மாங்காய் எடுங்க, இந்த மாங்காய் எடுங்க. அவர் போட்டிருக்காரு. அவர் இவ்வளோ தூரம் ஏறி பறிச்சிருக்கு. இன்னும் பரபரன்னு ஏறிட்டான். கோப்ரோ இல்லையே மேலே ஏற்றமாங்கண்ணா. பெரிய லட்டு மாதிரி இருக்கு. நீ நிற்க பாலமாக நிற்கணும்ல. அப்புறம் நான் பார்க்குறேன். நான் கேமராவில் பார்த்துக்கோங்க. பக்கெட்டில் போடுறது பக்கெட்டில் இல்லை, வீடியோ பக்கெட்டில் பக்கெட்டில் கீழே கம்மி. மூணு அடுக்கு இருக்கு. முன்னாடி மட்டும் எடுத்துக்குவோம். சரி. பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போவே கேமரா கொடுத்துட்டு எடுக்க சொன்னோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இது தீரப்போகுது ஸ்பேஸு. அதனால் அவங்க ஃபோன்லேயே எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்லெஸ் ஸ்பீக்கர் வேணும்னா வந்து சேரும். உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். மாம்பழம் கொடுத்துட்டாரு. மாங்காய் இதுக்கு ஊறுகாய்க்கு நான் தான் சொன்னேன் இவர் ஒரு கிவர் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு கேட்டால் அள்ளி கொடுக்குறாரு. எனிவே ஆனால் நான் அது ரொம்ப யூஸ் பண்ணல. இது யாரும் இவரையும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நபர் இவர். அது காசு போகலாம். வா, இந்த பக்கம் தான் வந்தேண்ணா நான். என்னங்க வழியே தெரிய மாட்டேங்குது. அடேங்கப்பா.